வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விந்தன் கதைகள் பொன்னையா. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என்ன சின்னி, வயிற்றை கிள்ளுகிறது, சோத்தையாச்சும் வடிச்சியா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பசியால் வாடிய பொன்னையா. நீயும் கேட்கறையே, வெட்ட வெளியில அடுப்ப பத்த வச்சிட்டு நான் அவதிப்படுறேன். குழந்தை வேற பனியில படுத்து காலையில இருந்து காயலா கிடக்குது. எனக்கு வேலையே ஒன்னும் ஓடல. அடிக்கிற காத்துல இந்த அடுப்பு கொஞ்சமாச்சும் எரியுதா என்று எரிந்து விழுந்தாள் சின்னி. என்ன பண்ண சொல்ற சின்னி? என் அப்பன் எனக்கு ஆஸ்தியா வச்சுட்டு போன அந்த ஒரே ஒரு பொத்தல் குடிசையும் பாலாய் போன வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப அந்த வீட்டை கட்டதுனா கையில காசு இல்ல. எதுக்குதான் உன்கிட்ட காசு இருந்தது? நீயும் வந்து வெடஞ்சியே என் தலையில. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? நகை உண்டா, நட்டு உண்டா, இல்ல நல்ல புடவையாச்சும் ஒண்ணு உண்டா? நான் வந்த வழி என்று தன் புடவையின் மேலாக்கை எடுத்து கண்களை கசக்கி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் சின்னி. அழு அழு, நல்லா அழு, நான் அந்த தெரு பக்கமா போயிட்டு வரேன் என்று கீழே வைக்க போன அடைப்பத்தை மீண்டும் தூக்கி அக்கத்தில் வைத்துக்கொண்டு நடந்தான் பொன்னையா. வீட்டுக்கு வீடு சேப்டி ரேசர் வைத்து கொண்டிருக்கும் இந்த நாளிலே பொன்னையாவின் பிழைப்பு அடைந்திருந்தது. கிடைத்ததை கொண்டு வயிற்றை திருப்தி செய்து கொள்ளவே அவனால் முடியவில்லை. இந்த லட்சணத்தில் அவன் இழந்த வீட்டை மீண்டும் கட்டிக்கொள்வதென்றால் குறைந்தது 50 ரூபாயாவது வேண்டுமே. அடே அப்பா, இந்த ஜென்மத்தில் அத்தனை ரூபாயை அவன் கண்ணாலாவது பார்க்க முடியுமா? உலகம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டதுதான். அது எல்லோருக்கும் சொந்தம்தான். ஆனால் பணக்காரர்கள் சிலர் அதை ஆளுக்கு கொஞ்சமாக பங்கு போட்டுக்கொண்டு இது என்னுடையது, அது உன்னுடையது என்று உரிமை கொண்டாடுகிறார்களே, அவர்களுக்கு மத்தியில் ஏழை பொன்னையாவுக்கு வாழ இடம் உண்டா? எல்லோரும் ஓர்குலம் என்பதெல்லாம் எழுத்திலே, வெறும் பேச்சிலே. நடைமுறையிலோ நாடு நகரங்களில் எத்தனையோ மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், மேல் ஜாதியை சேர்ந்த எத்தனையோ பேர் அவற்றில் ஒன்று குடுத்தனம் செய்கின்றனர். அவர்களுடன் நாய் கூட சரிசமானமாக வாழ்ந்து வருகிறது. ஆனால் பொன்னையா, அவன்தான் கீழ் ஜாதியாச்சே. மரணமடைந்த பின் மயானத்தில் கூட அவனுக்கு தனி இடம்தானே. சின்னி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. எங்கேயாச்சும் ஒன்று குடுத்தனம் இருக்கலாம்னு பாக்குறேன் என்றான் ஒரு நாள் பொன்னையா. நல்ல யோசனை தான். நமக்கு யார் வீடு விடுவாங்க என்று கேட்டு சிரித்தாள் சின்னி. நம்ம ஜில்லா போர்டுக்கு தலைவராயிருக்காரே தர்மலிங்கம், அவர் எப்ப பார்த்தாலும் எல்லோரும் ஓர்குலம்னு பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜாதியும் அவர் ஜாதியும் ஒண்ணுன்னு சொல்றாரு. அதால அவரை கேட்டா நமக்கு கொஞ்சம் இடம் விடுவார் இல்லையா? என்னமோ, கேட்டுதான் பாரேன். இரு, கேட்டுக்கிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்றான் பொன்னையா. அம்மா, ஐயா இருக்காரா? யாரடா அது, பொன்னையாவா என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு வந்தார் தர்மலிங்கம். ஆமாங்க. எங்க வந்த? வெள்ளம் வந்து என் வீட்டை அடிச்சுக்கிட்டு போயிடுத்துங்க. அத திருப்பி கட்டலாம்னா கையில காசு இல்லைங்க. பனியில படுத்து படுத்து குழந்தை வேற காயலா கிடக்குது. அதால உங்க வீட்டு திண்ணையிலாச்சும் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா என்னமோ நாங்க பொழைச்சு போவோம். இதை கேட்டதும் தர்மலிங்கத்துக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. பொன்னையாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. எதற்கும் தமது மனைவியுடன் கலந்து யோசித்து பார்க்கலாம் என்று எண்ணியவராய், சரி, நாளைக்கு வாடா என்று சொல்லி அவனிடமிருந்து அந்த நிமிஷம் தப்பிவிட்டார். பத்மா, பொன்னையாவின் வீடு வெள்ளத்துல போயிடுத்தான். நம்ம வீட்டு திண்ணையில கொஞ்சம் இடம் வேணும்னு கேக்குறான் என்று என் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தன் மனைவியிடம் தாழ்மையோடு விண்ணப்பம் செய்து கொண்டார் தர்மலிங்கம். ரொம்ப அழகாத்தான் இருக்கு. போயும் போயும் அந்த கீழ்ஜாதி நாயை கொண்டு வந்து என்று ஆவேசத்துடன் இறைய ஆரம்பித்து விட்டாள் அவள். யாராவது கேட்டுக்கொண்டே உள்ளே வந்துவிட போகிறார்கள் என்று அவள் வாயை பொத்தினார் தர்மலிங்கம். அவள் வாசல் வரை சென்று எட்டி பார்த்து விட்டு வந்து, யாரையும் காணோம். ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொல்லி தொலைத்தீர்கள் என்று கேட்டாள். என்னத்த சொல்வது?
எல்லோரும் ஓர் குலம்னு எடுத்ததுக்கெல்லாம் தொண்டை கிளிய கத்துனா என் வீட்டு தென்னையில அவனுக்கு கொஞ்சம் இடமில்லை என்றால் அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பத்மா ஓடோடியும் வந்து அவர் காதோடு காதாக ஏதோ சொல்லி வைத்தாள். அதை கேட்டதும் தர்மலிங்கத்தின் முகம் ஜாஜ்வல்யமாக பிரகாசித்தது. அடியே, பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்கிறார்களே, அவர்களை கொண்டு போய் உடைப்பில்தான் போட வேண்டும் என்று அகங்கணிந்து சொல்லி அவளை அன்புடன் தழுவச் சென்றாள். அவள் விலகிக் கொண்டாள். மறுநாள் பொன்னையா வந்தான். அவன் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக, ஏண்டா பொன்னையா, எத்தனை நாளைக்குத்தான் நீ ஏன் வீட்டு தென்னையில் பொங்கி தின்று கொண்டிருக்க முடியும்? இந்தா, இந்த 50 ரூபாயை கொண்டு போய் உனக்கென்று ஒரு வீட்டை கட்டிக்கொள் என்று அவனிடம் 50 ரூபாயை எடுத்து கொடுத்தார் தர்மலிங்கம். நல்ல வேளையாக பொன்னையா மூர்ச்சையடைந்து கீழே விழுந்து விடவில்லை. இரு கைகளையும் ஏந்தி அந்த பணத்தை பக்தி சிரத்தையுடன் பெற்றுக்கொண்டார். நீங்க நல்லா இருக்கணும் சாமி என்று நெடுமரம் போல் அவர் காலில் விழுந்து கரை புரண்டு வந்த கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்தான். ஆமா, இவனுக்கு பணம் கொடுக்காவிட்டால் நான் கெட்டு போய் விடுவேனாக்கும் என்று தம்முள் முணுமுணுத்து கொண்டார் தர்மலிங்கம். ஆனந்த கடலில் நீந்து கொண்டு வந்த பொன்னையா அடுத்த நிமிஷத்தில் தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான். ஆவலே உருவாய் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்த சின்னியிடம் 50 ரூபாயை கொடுத்தான். ஐயோ சாமி, இத்தனை பணம் உனக்கு ஏது என்று திடுக்கிட்டு கேட்டாள் சின்னி. ஐயாதான் கொடுத்தாரு என்றான் பொன்னையா. மவராசா, இந்த ஏழைகளுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாரே, அவர் மனுஷர் இல்ல, தெய்வம். தெய்வந்தான், இல்லேனா என்ன ஓ வாயிலிருந்து காப்பாத்தி இருக்க முடியுமா என்றான் பொன்னையா சிரித்துக்கொண்டே. அந்த பணம் மனமுவந்து கொடுத்த பணம் அல்ல. மனைவி சொன்ன யோசனையின் பேரில் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடுத்த பணம். தன்னை எப்பொழுதுமே தாழ்த்தப்பட்டவனாக வாழ செய்யும் பணம் அது என்பது ஏழை பொன்னையாவுக்கு எப்படி தெரியும்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.